ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு HandiMagic. இன்னைக்கு நல்ல சுவையில் சத்துக்கள் நிறைந்த ஒரு கேரளா ஸ்பெஷல் கப்ப புட்டு, மரவள்ளி கிழங்கு புட்டு. கொஞ்சம் என்னோட ஸ்டைலில் செய்யலாமா? முதல்ல மரவள்ளி கிழங்கு க்ளீன் பண்ணிக்கலாம். கழுவிட்டு இந்த மாதிரி தோல் சீவி வச்சுக்கலாம். ஒரு வாட்டி கழுவிட்டு துண்டுகள் போட்டுட்டு அதுக்கப்புறமா தோல் சீவினிங்கன்னா ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துண்டுகள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா கழுவிட்டு திருவுறத்துக்கு வாட்டமாக துண்டுகள் போட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் எடுத்துக்கலாம். இந்த பெரிய கண்ணில் திருவிக்குவோம், சின்னது வேண்டாம். அப்போ தான் நமக்கு அந்த தேங்காய் பூ மாதிரி டெக்ஸ்சர் கிடைக்கும். ஈஸியாக கையில் திருவ முடியும், கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஃபுட் ப்ராசஸர் வச்சுருந்தீங்கன்னா அதில் போட்டுக்கோங்க, ஈஸியாக கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டெக்ஸ்சரில் வரணும். நான் இப்போது ஃபுட் ப்ராசஸரில் போட போகிறேன். ஓகே, இப்போ ஃபுட் ப்ராசஸராக இருந்தது அப்படின்னா இந்த பெரிய கண்ணுள்ள கிரேட்டர் பிளேட் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே 2-3 பீசஸ் உள்ளே போட்டுட்டேன். ஸோ ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் எல்லா பீசஸையும் திருவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம எதிர்பார்த்த மாதிரி அதே கன்சிஸ்டன்சி தேங்காய் பூ மாதிரியே வந்திருக்கு பாருங்கள். ரைட், இதை நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுக்கலாம். நம்ம திருவி வச்சுருக்கிற நம்மளுடைய கிழங்கு அதை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிழங்குல நிறைய தண்ணி இருக்கும், அதை நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி எடுக்க போகிறோம். கையில் தான் செஞ்சாகணும். ஸோ கை நிறைய இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் கொடுத்து புழிஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி வந்துடும். எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இதில் 2-3 தடவை தண்ணி ஊற்றி அலசி அதுக்கப்புறம் புழிஞ்சு எடுப்பாங்க, அது ஒரு மெத்தட். பட் இதில் தான் அந்த ஃப்ளேவர்ஸ் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். புழிஞ்சிட்டு பார்க்கலாமா? இப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், இதில் எவ்வளோ தண்ணி இருக்குது. இப்போ இது நமக்கு வேண்டாம், டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம திருவி பிழிஞ்சு எடுத்த கிழங்கு. இப்போ இதில் ஏதாவது அந்த கட்டை குச்சி ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி அதை எடுத்துடலாம். சாப்பிடும்போது அது நல்லா இருக்காது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது 1-2 இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு இந்த கிழங்கை நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக திருவி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இப்போ தேங்காயெல்லாம் திருவி முடிச்சாச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக தேங்காவே திருவி போடுங்க. நல்ல இனிப்பான தேங்காயாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அடுத்தது புட்டு வேக வைக்கிறதுக்காக நம்மளுடைய புட்டு குடத்தில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். கொதி வரட்டும். இப்போ நம்ம திருவி வச்ச கிழங்குல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இனிப்பாக செய்ய போகிறதுனால ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தான் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்தோடு சேர்த்து சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம திருவின தேங்காயில் ஒரு பாதி தேங்காய் துருவல் இதிலேயே சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். தேங்காயோட அளவெல்லாம் உங்களுடைய சாய்ஸ் தான். உங்களுக்கு இன்னும் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தேங்காய் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீரக வாசனை பிடிக்கும் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு பார்க்கலாம். அடுத்தது நம்மளுடைய புட்டுக்குழல் எடுத்துக்கலாம். அதுக்கான சில்லு அதுக்குள்ளே போட்டுருவோம். முதல் லேயர் ஒரு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய்க்கு மேலே நம்ம திருவி வச்ச கிழங்கு மிக்சர் அதை போட்டுக்குவோம். ஒரு 2 கை அளவுக்கு நான் போடுறேன் இதில். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தேங்காய் அடுத்த லேயர் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது நாட்டு சக்கரை. இனிப்பாக செய்ய போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, நான் நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன். முதல்ல தேங்காய் போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். மறுபடியும் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். அடுத்த லேயர் நம்மளுடைய கிழங்கு மிக்சர் மறுபடியும் போட்டுக்குவோம். பாருங்கள், நான் இப்போ மெதுவாக மேலே வைக்கிறேன், ப்ரெஸ் பண்ணல, அழுத்தி கொடுக்கக்கூடாது. சும்மா அதுக்கு மேலே வச்சா போதும். மறுபடியும் அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் வச்சுக்கலாம். ஆல்ரைட், இப்போ இதை மூடி போட்டுருவோம். இப்போ நம்மளுடைய புட்டுக்குடத்தில் பாருங்கள், தண்ணி நல்லா தளன்னு கொதிக்குது. நம்ம தயார் பண்ணி வச்ச புட்டுக்குழலை அதுக்கு மேலே வச்சிடலாம். மிதமான தீயில நம்மளுடைய கப்பை புட்டு வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். நல்லா வேகட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம புட்டுக்குழலில் இருக்க துளைகளில் நல்லா ஆவி வருது அப்படின்னா நம்மளுடைய புட்டு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ நம்மளுடைய புட்டுக்குழல் திறந்து பார்ப்போம். நல்ல வாசனை மனம். ஒரு பிளேட்டுக்கு எடுக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு மேலே நம்மளுடைய புட்டுக்குடல் இந்த மாதிரி வச்சுட்டு பின்னால் ஒரு தடி வச்சு நம்மளுடைய சில்லை மெதுவாக இப்படி தள்ளணும் அப்படின்னா புட்டு நல்லா வெந்திருந்தது அப்படின்னா உடையாமல் பியூட்டிஃபுல்லாக வெளியே வந்துடும். பார்க்கலாமா? பாருங்க, ஃபென்டாஸ்டிக்காக வெந்திருக்கு, அழகாக வந்துருச்சு. பாருங்கள், நம்மளுடைய நாட்டு சக்கரை எல்லாம் அப்படியே உருகி தேங்காயோட சேர்ந்து அது கிழங்கோட சேர்ந்து அப்படி இருக்குது. இதில் நல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து சாப்பிடணும். சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இனிப்பு தான் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு இல்லை, இனிப்பு சேர்க்காமல் நீங்கள் இதை ஸ்டீம் பண்ணிவிட்டு நல்ல மட்டன் கறி, சிக்கன் கறி அதோட சாப்பிட்டீங்க அப்படின்னா அடிபொலி டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல ஒரு கேரளா ஸ்பெஷல் நாடன் கப்பை புட்டு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.